அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த காலத்தில் நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மாப்பிள்ளைன்னு சொல்லி கட்டி வைப்பாங்க. அவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டத்திலே போயிட்டுருக்கோம். கடைசியில் போராடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா வயசு அதிகமாக இருந்திருக்கும். அப்புறம் எப்போ வாழ்கிறதுனே தெரியாது. அதனால் இந்த விதிகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு 50% ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி வர சின்ன சின்ன ப்ராப்ளம் சரி பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கான்னு பார்க்கணும். 2 பேருக்கும் பிளட் குரூப் பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி 2 பேருக்கும் பிளட் குரூப் நெகட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அப்படி இருக்கலாம். 2மே பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி 2மே நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 2 பேருக்கும் ஓரளவு ஈக்குவலாக இருக்கணும். ஒருத்தவங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்கன்னா ஒருத்தவங்க பிடெக், ஒருத்தவங்க பிஇ, அது மாதிரி ஓரளவு ஈக்குவலான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்து தேர்ட் ஒன், ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது எல்லா பொண்ணு வீட்டிலையும் என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை விட நல்ல வசதியான இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்தா தான் நல்ல நிம்மதி, பார்க்குறதுக்கு அழகு அப்படின்னு நினைப்பாங்க. அதில் நிம்மதியே கிடையாது. ஒரே ஈக்குவல் ஸ்டேட்டஸில் கட்டி கொடுத்தீங்கன்னா பொண்ணு பிறந்த வீட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி புகுந்த வீட்லேயும் போயிருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி முன்னேறுவாங்க. அதில் ஒரு தப்புமே கிடையாது. ஈக்குவல் ஸ்டேட்டஸாக இருக்கிறதா பார்த்து கட்டி கொடுங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன், இப்போ பொண்ணு நான்வெஜ் சாப்பிட்றான்னு வச்சுங்களேன், நான்வெஜ் சாப்பிட்ற ஃபேமிலியிலே கொடுங்க. பையன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான்னு வச்சுங்களேன், நான்வெஜ் சாப்பிடாத ஃபேமிலியிலேருந்தே நீங்கள் பொண்ணு எடுங்க. அது மாற்றி எடுத்தாலும் அது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், பொண்ணு கோயிலுக்கு போகிறா, நல்ல சாமி பக்தியாக இருக்கா அப்படின்னா சாமி பக்தி உள்ள குடும்பத்திலே கொடுக்கலாம். சில பேர் இந்த சாமி அதெல்லாம் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அதை என்ன சொல்ல வரேன்னா, ஓரளவு பழக்க வழக்கம் ஒரே மாதிரி உள்ள ஃபேமிலியாக பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே மாதிரி கொடுக்கும்போது 50% ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். மற்றபடி வர சின்ன சின்ன ப்ராப்ளத்தை அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.